சேலத்தில் 2 இளைஞர்களை காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று மூர்க்கத்தனமாக தாக்கும் காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. இதில் காயமடைந்தவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இருவரில் ஒரு இளைஞர் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக இரும்பாலை காவல்துறையினர் 8 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலத்தில் 2 இளைஞர்களை காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று சரமாரியாக தாக்கும் காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. மோகன்ராஜ் ஜீவானந்தம் மீது கும்பல் ஒன்று தாக்கும் காட்சியானது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன? விவரம். வணக்கம். சேலத்தில் 2 இளைஞர்களை காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று சரமாரியாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 2 இளைஞரில் ஒரு இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக இருமலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 8 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் திருமலைகிரி இடுமன் வட்ட பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ் என்பவர் வெள்ளிப்பட்டறை தொழில் செய்து வருகிறார். இவரது நண்பர் ஜீவானந்தம் மற்றும் இருவர் வீட்டில் பேசிக் கொண்டிருந்த போது அப்போது அதே பகுதியை சேர்ந்த வேடுகார்த்தாம்பட்டு பகுதியை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மோகன்ராஜ் மற்றும் அவரது நண்பர் ஜீவானந்தம் ஆகியோரை கடந்த 16ஆம் தேதி அப்பகுதியில் காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று சரமாரியாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினருக்கு கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது இந்த காயமடைந்த மோகன்ராஜ் மற்றும் ஜீவானந்தம் ஆகிய இருவரும் சேலம் அரசு மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று மோகன்ராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக அரசு மருத்துவமனை எதிரே அந்த உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட குறிப்பாக அழைத்து சென்று அடித்து தாக்கி தற்போது உயிரிழப்பு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிராக அதே போன்று அரசு மருத்துவமனை வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த நிலையில் தற்போது அந்த கும்பல் அழைத்து சென்று சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தற்போது 8 பேரை காவல்துறையினர் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.